ஈடி வந்து ஏன் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கும்? இதற்கு என்ன காரணம்? இந்த அமலாக்கத்துறை அப்படின்றது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. அது 1976 காலகட்டத்திலேயே உருவாக்கப்பட்டது. ஒருத்தர் நியாயமாக சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஒரு நியாயமான தொழிலில் முதலீடு பண்ணுவாங்க, ரிட்டர்ன்ஸ் பார்க்குவாங்க. ஆனால் ஒருத்தர் திருட்டுத்தனமாக தப்பான முறையில் அது வந்து திருட்டாக இருக்கலாம், டக்காய்டி ராபரியாக இருக்கலாம். ஏற்கனவே அவன் திருடன் என்ன பண்ணுவான்? அந்த காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு லாபம் வந்தால் போதும் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஆனால் அங்கே தவறான வழி என்ன போகும்னா, ட்ரக்ஸ் வாங்கிறது விற்கிறது, இதுக்கான முதலீடாக அது மாறக்கூடும். ஆயுதங்கள் வாங்கிறது விற்கிறது, தீவிரவாதத்துக்கு துணை போகிறதுன்ற வேலையில் அது ஈடுபட வாய்ப்பு இருக்கு. மல்டி லேயர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப என் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப கேமராமேன் சார் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப எடுத்து எடிட்டர் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் எங்கே சோர்ஸ் ஆச்சு, இதில் யார் சோர்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாது பண்ணிவிடுவாங்க. 1000 கோடி ரூபா திரும்ப ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் தெரியும், 10,000 வாட்டி போட்டால் இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. இது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு புரியும், அரசாங்கத்துக்கே நமக்கே புரியும். ஆனால் இதுதான் நடக்குது, இங்கே எடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்கன்னு பார்க்க முடியாது. 90% அதிகமான இடி கேசஸ் ப்ரூவ் ஆகாது. அதோட கன்விக்ஷன் ரேட்டு 2%லேருந்து 5% வரைக்கும் தான். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். தொடர்ந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் வந்து அமலாக்கத்துறை வந்து பயங்கரமாக ரெய்டு பண்ணுறாங்க. இவங்களுடைய ரெய்டு என்பது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை மட்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கலை, அந்த நபர் சார்ந்த கட்சியை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது, அந்த நபருடைய குடும்பத்தையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து செந்தில் பாலாஜி, பொன்முடி, அதன் பிறகு வந்து தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா, அப்புறம் கெஜ்ரிவால், அப்புறம் துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா, இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம குறிப்பிடலாம். இவ்வளோ பெரிய ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இடி ரெய்டுன்னு அப்படின்னாலே எல்லாமே ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த அமலாக்கத்துறைக்கு உள்ள முக்கிய அதிகாரங்கள்லாம் என்ன? இந்த அமலாக்கத்துறை அப்படின்றது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. அது 1976 காலகட்டத்திலேயே உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து இந்த ஃபெரா ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்ட். அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுக்குறாங்க இந்திரா காந்தி. அப்போது அதுக்கு ஒரு தனி பாடி ஒன்று இருந்து அதை கவர்ன் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட்டாக இருந்த ஒன்றை கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இந்த மாதிரியான அமலாக்கத்துறை மாதிரி செயல்படக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் வாட்ச் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்குள்ளே இருக்குது. இது ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகளை வந்து கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஏதாவது சந்தேகத்துக்குரிய டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஆனால் 1991 அப்புறமா வந்து இந்த உலகமயமாக்குதல் பொருளாதாரத்தை எல்பிஜிக்குள்ளே போகும்போது நிறைய வெளிநாடு கூட டிரான்சாக்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸ்லாம் ஆளாயிடுச்சு. ஸோ அந்த ஃபெரா வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி அதை லீனியன் பண்ணி ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க 99-2000 காலகட்டத்தில். அப்போ வந்து இந்த இடியோட வேலை வந்து வெறும் இந்த டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா, வெளியே போகிற காசு உள்ள வர காசும் கரெக்டாக தான் இருக்கா, காரணங்கள் சரியாக இருக்கா, அதோட சோர்ஸ் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்க்குறதா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் 1989 காலகட்டத்தில் G7 நாடுகள், உலகத்தோட அந்த பணக்கார நாடுகள், சக்திகள்னு சொல்லக்கூடிய நாடுகள் வந்து FATF அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ், ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு. அந்த FATFோட வேலை என்னென்னா, இந்த மாதிரியான ஃபண்டிங் எல்லாம் கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, நாடுகளுக்குள்ளேருந்து காசு தவறாக செயல்படாமல் போதா, இந்த ஸ்மக்லிங் மாதிரி செலவு இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் 2001 வந்து அமெரிக்காவோட அந்த இரட்டை கோபுர தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அது வரைக்கும் இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து பல இடத்துல கதறி இருப்பாங்க, கிராஸ் பார்டர் டெரரிசம் இருக்குது, டெரரிசத்துக்கு ஃபண்டிங் நடக்குது, தடுக்கணும், ஒரு இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு. யாரும் அதை, முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதை மதிக்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கல. ஆனால் இந்த 9/11 அட்டாக்குக்கு அப்புறம் இந்த டெரரிசத்தோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த FATFல ஒரு புது கிளாஸ், பிளாக் லிஸ்ட், கிரே லிஸ்ட்னு கொண்டு வராங்க. அதோட வேலை என்னென்னா, ஒரு நாட்டில் இருக்கிறதுலையும் இந்த ஃபண்டிங், இந்த பிளாக் மணி லாண்ட்ரிங், அந்த காசு எங்கே போகுது எங்கே வருதுன்றதை கண்காணிக்கிறதுக்கு சட்டம் போடணும், அந்த சட்டங்களை ஒழுங்காக வந்து அமல்படுத்தணும். சரியாக பண்ணாத நாடுகளுக்கு கிரே லிஸ்ட்டுன்னு ஒரு வார்னிங் கொடுப்போம். அப்போவும் அந்த லா இம்ப்ளிமெண்டேஷனோ இல்லை லா ஃபார்மேஷனோ சரி வரலன்னா பிளாக் லிஸ்ட்னு சொல்லி அந்த நாட்டோட
வெளிநாட்டு கூட இருக்க பரிவர்த்தனைகளை முடக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சட்டத்தை எல்லா நாடுகளும் போடணும்னு சொல்கிறாங்க. இந்தியா அப்போ தான் பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், இந்த கருப்பு பணத்தை செலவு செய்யறதுக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தோட இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வராங்க. அன்னையிலேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வேலை வெறும் ஃபினான்ஷியல் மானிட்டரிங் இன்டெலிஜென்ஸை தாண்டி டெரர் ஃபினான்சிங்கை கைட் பண்ணுற நடக்குதான்னு பார்க்கறது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லாண்ட்ரிங் எங்கே நடந்தாலும் பிடிக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. அதோட எக்ஸ்டென்ஷனாக வந்து இந்த ஃபியூஜிட்டிவ் அஃபண்டர்ஸ்னு கடன் வாங்கிட்டு ஓடி போகிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களை பிடிக்கிறதுக்கு கிராஸ் பார்டர் இந்திய எல்லைகளை தாண்டியும் செயல்படக்கூடிய அதிகாரங்களும் இப்போ பிஎம்எல்ஏக்கு வந்திருக்கு. ஸோ பொதுவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட் பேஸ் பண்ணி இடி ஒரு இடத்துக்குள்ள ரைடுக்கு போகிறாங்கன்னா அது பேசிக்காக ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பாயிண்ட் 1. பெரும் தொகை சில்லறையாக நம்மள மாதிரி ஒரு 10,000 20,000 வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இல்லை வெளிநாட்டில் இருக்க சொந்தக்காரங்களும் நண்பர்களும் அனுப்புறதெல்லாம் இவங்களோட கணக்கில் கிடையாது. 1 கோடி அபவ் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸு, ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எடுப்பாங்க. இவங்களை பார்த்து எல்லாரும் பயப்படக்கூடிய முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்களோட இசிஐஆர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலாக ஒரு கேஸ்னால் எஃப்ஐஆர் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இசிஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுக்குள்ளே ஒருத்தர் பேர் வந்துட்டு அவங்களுடைய தொழிலோ பணமோ வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த கேஸ் முடியணும், தீர்ப்பு வரணுன்ற எந்த அவசியமும் இல்லாமல் முடக்கப்படும். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், ஒரு தண்டனை வந்த பிறகு தான் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் கிடையாது. எப்படி வந்து ஒருத்தர் குற்றம் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினச்சாலே அவரை வந்து பிடிச்சி உள்ள வைக்கலாமோ, அந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது, அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதை மறைக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுச்சுனாலே எந்த ஒரு பெரிய எவிடன்ஸ் இல்லாமல் பிரைமா ஃபேஸி கூட லிமிட்டடாக இருந்தால் போதும், ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் எவ்வளோ பெரிய ஆளையும் அரெஸ்ட் பண்ணலாம், டிடென் பண்ணலாம். இது மூலமாக அந்த கட்சிகளை நிலைக்குலைய வைக்க செய்யலாம் அப்படின்றது தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவர். அதை பார்க்கும்போது எந்த ஒரு கட்சிக்கும் பர்டிகுலராக ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பயம் வர்றது நிதர்சனம் தான். இடி அப்படிங்கிறது வந்து மத்திய விசாரணை அமைப்பாக வந்து இருக்குது. மத்திய விசாரணை அமைப்பில் முதன்மையான அமைப்பு வந்து இடி, அதற்கு அடுத்தது வந்து ஐடி, சிபிஐ எல்லாமே வந்து இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது இடி வந்து ஏன் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்குது? இதற்கு என்ன காரணம்? அதாவது முதன்மைன்னு நான் இடியை சொல்ல மாட்டேன். ஒரு செக்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க. இப்போ சிபிஐன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கிரிமினல் கேசஸ், பொலிட்டிக்கல் சம்மந்தமான கேசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்சிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் டெரர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இடியை பொறுத்த வரைக்கும் பண பரிவர்த்தனை, இங்கேருந்து ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு ஒரு காசு போகுது, அங்கேருந்து டீரூட் ஆகி உள்ளே வருது, இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இல்லை வந்து எக்ஸசிவாக ஒருத்தர் கணக்கில் காட்டாமல் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த காசை ஃபண்டிங் போயிடக்கூடாதுன்னு இந்த டெரர் ஃபைனான்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா. இந்த டெரர் ஃபைனான்சிங் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒருத்தர் நியாயமாக சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஒரு நியாயமான தொழிலில் முதலீடு பண்ணுவாங்க, ரிட்டர்ன்ஸ் பார்க்குவாங்க. ஆனால் ஒருத்தர் திருட்டுத்தனமாக தப்பான முறையில், அது வந்து திருட்டாக இருக்கலாம், டக்காய்டி ராபரியாக இருக்கலாம், கரப்ஷனாக இருக்கலாம், பிரைபிங்காக இருக்கலாம், இதில் உங்கள் பேக்கெட்லேருந்து எடுக்கிறதா சில்லறை எடுக்கிற காசாக இருக்கலாம். இந்த மாதிரி காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நியாயமான ஒயிட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பில்லு போட்டு ஒரு தங்கமோ காரை வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த காசு கணக்கு கொடுக்க முடியாது. உங்கள் சம்பளம் மாதம் 1 லட்சம் தானே, என்னப்பா சம்மந்தம் இல்லாமல் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன்னு கேட்பாங்கல்ல. அப்போ ஐடி வந்து கேள்வி கேட்பாங்கன்னும் போது அப்போ இந்த காசு இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வேணும். யாருக்கும் காசு அப்படியே வச்சுக்கிறதுல விருப்பம் இருக்காது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, சில புரோக்கர்ஸ் மூலமாக இந்த பணம் 1 2 ஆகிறதுக்கு வழி இருக்குன்னா, ஏற்கனவே அவன் திருடன் என்ன பண்ணுவான், அந்த காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு லாபம் வந்தால் போதும் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஆனால் அங்கே தவறான வழி என்ன போகும்னா, ட்ரக்ஸ் வாங்கிறது விற்கிறது, இதுக்கான முதலீடாக அது மாறக்கூடும். ஆயுதங்கள் வாங்கிறது விற்கிறது, தீவிரவாதத்துக்கு துணை போகிறதுன்ற வேலையில் அது ஈடுபட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தன் தவறான வழியில் ஒரு இன்கம் வாங்குறான்னா, அந்த இன்கம் தவறான வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சுன்னா அது பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் நாட்டுடைய செக்யூரிட்டியும் இறையாண்மையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் பண பரிவர்த்தனை இந்த மாதிரி சஸ்பீஷியஸாக நடக்குதோ அங்கெல்லாம் இடி போகலாம் அப்படின்றது ப்ரூவன். ஸோ அரசியலுக்குள்ளே இடி போகிறது குவைட் நேச்சுரல். இடியை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலையும் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினர் வந்து பல இடங்களில் வந்து ரெய்டு போயிட்டே இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மதுபான கொள்முதல் விற்பனை நிலையமாக இருக்கக்கூடிய டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தில் சோதனை வந்து நடைபெற்று, டாஸ்மாகுடைய ஹெட் ஆஃபீஸ்லேயே இடி ஆஃபீஸர்ஸ் உள்ளே போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. இதனுடைய பின்னணி என்ன? முதல்ல இதில் என்னோட பர்சனல் கருத்து ஒன்று பதிவிக்கணும். நீங்கள் அதை வந்து போட்டால் நல்லாயிருக்கும். தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு பேரை வச்சுட்டு
அதில் 4th ஃப்ளோர் 5th ஃப்ளோரில் போயிட்டு டாஸ்மார்க்கோட ஹெட் ஆஃபீஸை வச்சு அதுக்குள்ளே இடி வந்து ரைட் பண்ணுறது. நியூஸில் தாளமுத்து நடராசன் மாளிகையில் ரைடு, தாளமுத்து நடராசன் மாளிகையில் ரைடுன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த வார்த்தை ஏதோ உள்ள காயப்படுத்துது. அவங்க எவ்வளோ பெரிய மொழிப்போர் தியாகிகள், அவங்க பேரை ஒரு கட்டடத்துக்கு வைக்கிறோம் பெருமைப்படுத்துகிறோன்ற பேரில் அது எவ்வளோ சிரமப்பட்டிருக்கு பாருங்களா. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தைக்கு எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாங்கல்ல. எனக்கு அது வந்து எனக்கு பர்சனலாக பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. நீங்கள் தலைவர்களை வந்து புகழாரம் சூட்டாட்டி இந்த மாதிரி வந்து இழிவுக்குள்ளாக்கிடாதீங்கப்பா ஆட்சியாளர்களே அப்படின்னு சொல்லணுன்றது என்னுடைய பர்சனலான ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு அதை தாண்டி இதில் வேற என்ன தெரியுதுன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். 2026 தேர்தலுக்கு எல்லாரும் வேற வேற கட்டத்தில் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த டாஸ்மாக் பற்றி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே. இந்த டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானம் அரசுக்கு வந்து 50,000 கோடி, இன்னும் அதை வந்து 1 லட்சம் கோடியாக கூட வளர்க்கணும்னு பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அது வந்து தவறான ஒரு கொள்கை முடிவாக நம்ம பேசியிருக்கோம். இந்த டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹிடன் மேட்டர் நம்ம கவனிக்காமல், பொதுமக்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு விலை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு சரியான விலை தெரியல. ஒரு குவார்ட்டர் பாட்டில் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த குவார்ட்டர் பாட்டிலோட விலை, உற்பத்தி விலை என்னவா இருக்கும்னு நம்ம நினைப்போம், அது ஒரு 100 ரூபா 110 ரூபாய்க்கு விற்கிறோன்னு. ஒரு வேளை அது 40 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ தான் அந்த பாட்டிலை செய்யறதுக்கான விலை. சரி, இந்த மற்ற குளிர்பானங்கள் மாதிரி இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், கிரிக்கெட் மேட்சுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோமான்னு கேட்டால் அதெல்லாமும் பெருசாக கிடையாது. ஸோ அந்த 40-50 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த ஒரு சரக்கு பாட்டிலை அரசாங்கம் 120 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு தான். ஒரு பாட்டிலுக்கு 70 ரூபா லாபம். இதில் டாஸ்மார்க்குக்கு ஒரு 10 ரூபா லாபம் வச்சு 130 ரூபா, அதுக்கு போடக்கூடிய எல்லா விதமான டேக்ஸையும் போட்டு அது 150 ரூபா 160 ரூபாய்க்கு நம்ம குடிமக்கள் கிட்ட போய் சேருது. இந்த 150 ரூபா 160 ரூபாவில் தான் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய டாக்ஸ் ரெவன்யூன்னு ஒன்று சொல்கிறாங்க. டாஸ்மாக் வருமானம் ஒன்று சொல்கிறாங்க. எங்கள் பைகள் நிரம்புது, மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிறோன்னு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் கேள்வி என்னென்னா, அந்த 40 ரூபாய்க்கு செஞ்ச குவார்ட்டர் பாட்டில் 120 ரூபாய்க்கு விற்றீங்கல்ல, அந்த வருமானம் எங்கே போச்சு, யாருக்கு போச்சு? யாருக்கு நீங்கள் அந்த டெண்டர் அலோகேட் பண்ணீங்க? டெண்டரை ஓப்பனாக போட்டிங்களா? அந்த டிஸ்டிலரிஸ் ஓனர் யார், யார் பங்குதாரர்? வந்த காசு எங்கே இன்வெஸ்ட் ஆச்சு? முதல்ல 40 ரூபாய்க்கு அது வேல்யூபிளான ஒரு சரக்கு தானா? எங்களுக்கு பாண்டிச்சேரியில் 80 ரூபாய்க்கோ 70 ரூபாய்க்கோ கிடைக்குதுன்னு சொல்லப்படும் போது இங்கே 150 ரூபாய்க்கு கிடைக்கிறது நியாயமா? அப்படின்னா குடிமக்களோட பெரும் வருத்தம், நிறைய நல்ல பிராண்டு கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலிவான தரமற்ற சரக்கை இந்த விலைக்கு விற்கிறீங்களா? இதுலேருந்து வரக்கூடிய பணம் எங்கன்ற கேள்வி சாமானியனா நமக்கே இருக்குது. இடிக்கு வராதா? இந்த ஃபண்டிங் தான் பெருசாக எலெக்ஷனுக்கு ஒர்க் ஆக போதோ என்னமோ. அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு ஒரு 2 மாதம் முன்னாடி, திமுக அரசுக்கு வந்து அவங்களோட எலெக்ஷன்ஸை பெருசாக ஃபண்டிங் பண்ணுறது கனிம வள ஊழல்லேருந்து வரக்கூடிய காசுன்னு. நான் கூட வந்து இந்த கரூரில் மணல் திருட்டு ஏதாவது சொல்கிறாரோன்னு நினச்சேன். பார்த்தா இது அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கனிம வள ஊழல்னே வந்து பொன்முடி பேர் வருது. டாஸ்மாக் ஊழலில் ஏற்கனவே நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி பேர் வருது. இப்போ இது வந்து அடிஷ்னலாக சார்ஜ் ஷீட்டில் எல்லார் பேரும் ஆட் ஆகுதுன்னும் போது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய அடிப்படை கேள்வி வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லைங்களா? டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் வந்து இடி ரைடு நடந்தது மட்டும் இல்லாமல் திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர் தொடர்புடைய அலுவலகங்களிலும் வந்து ரைடு நடந்திருக்கு. குறிப்பாக டி நகரில் இருக்கக்கூடிய அந்த அக்காடு ஹோட்டல், அப்புறமேல இன்னும் அவருக்கு சொந்தமான சில பிஸ்னஸ் இடங்களில் வந்து ரைடு நடந்திருக்கு. அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மதுபான கொள்முதல் தொடர்பாக இதில் வந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் இது நடந்திருக்கா, இது மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து இந்த என்கொயரி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுமா, இல்லை இது ஒரு யதார்த்தமான ஒரு ரைடு தான், சும்மா ஒரு கடந்து போகிற ரைடு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம்? முதல்ல ரைடே யதார்த்தம் கிடையாது. ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களை யாரும் வந்து ரைடு பண்ண போகிறது நார்மல் என்கொயரிக்காக இப்படிலாம் ஒரு ரைடு வர மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் நமக்கு ஒரு ரைடு வந்து என்ன வரப்போகுது, பைக்கில் ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு வரப்போகுது. நம்மளுடைய பஞ்சாயத்து 50 ரூபாவில் முடிய போகுது. இப்போது இது கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய கேஸ் தான் வந்து பிஎம்எல்ஏல பார்ப்பாங்க, முக்கியமாக இடி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னாலே அது வந்து சும்மா கிடையாது. இதில் எனக்கு 2 விதமாக இந்த கேசஸ் நீங்கள் வந்து அணுகலாம். ஒன்று வந்து ஒரு பண பரிவர்த்தனை சந்தேகத்துக்குரிய விதத்தில் இருந்தால் அதுக்கான சோர்ஸ் இன்கம்மை தேடிக்கிட்டு இடி வரும். ஒரு சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பரிவர்த்தனை. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு 500 கோடி ரூபாயை வேறு கணக்கில் காமிச்சு லண்டனில் ஒரு தலைவர் ஏதோ காலேஜ் வாங்கினாருன்னு சொல்கிறாங்க, யூஎஸில் வந்து யூனிவர்சிட்டிஸ் கட்டுறாங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து அந்த பணம் வெளில போகணும்.
இந்த பண பரிவர்த்தனை ஹவாலா மாதிரியான டைப் 2 ரூட்டில் போச்சுன்னா அது இந்த பிளாக் மணி. சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்க, இங்கே பணத்தை கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து ஒரு சங்கீதம் வார்த்தை வச்சுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கோட் நம்பர் வச்சுப்பாங்க, அங்கே இந்த பணத்தை டாலராக ஒருத்தர் கொடுத்துருவார். அவருக்கு இங்கே செட்டில் பண்ண வேண்டிய சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை இந்த பணம் செட்டில் பண்ணிடும். அங்கே செட்டில் பண்ண வேண்டிய காசை கொடுத்து வச்சு தான் அங்கே காசு வந்துடும். அப்புறம் அங்கே அதை பிரித்து இந்தியாவுக்குள்ளே அமுச்சிருவாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ரூட் ஆஃப் மணி லாண்ட்ரிங். ஒரு கருப்பு பணத்தை இங்கே சுருட்டப்பட்ட ஒரு பெரிய தொகையை 10 பேர் 100 பேர் சில்லறையாக பிரித்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு அமிச்சா இது வந்து ஒரு சிம்பிளான மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இந்த மணி லாண்ட்ரிங் ஆக்ட்ன்றது ஒரு 3-4 ஸ்டேஜாக நடக்கும். முதல்ல அந்த பணத்தை வந்து எடுத்துக்கணும். மல்டி லேயர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு, திரும்ப என் அக்கௌண்ட்டில் போட்டு, திரும்ப கேமராமேன் சார் அக்கௌண்ட்டில் போட்டு, திரும்ப எடுத்து எடிட்டர் அக்கௌண்ட்டில் போட்டு, திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் எங்கே சோர்ஸ் ஆச்சு, இதில் யார் சோர்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மல்டிலேயர் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட வந்து என்ன காசு இது வந்திருக்குன்னு கேட்டால், இப்போ அனந்தஜித் அமிச்சாருங்க அப்படின்னுவீங்க. என்கிட்ட வந்து கேட்டால் கேமராமேன் அமிச்சாருங்கன்னுவேன். கேமராமேன் கிட்ட போயிட்டு பார்த்தா எடிட்டர் அமிச்சாருன்னு, எடிட்டர் கிட்ட பார்த்து திரும்ப உங்கள் பேர் வரும், திரும்ப என் பேர் வரும். இதில் யார் அந்த முதன்மையான டிரான்சாக்ஷன் பண்ணதுன்னே தெரியாது. இப்படி சுற்றும் போது ஒரு பார்ட்டாக அது குட்டி போடும், ஒரு பார்ட்டாக டீவியேட் பண்ணி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் ஆகும். 1000 கோடி ரூபா எடுத்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் தெரியும், 10,000 வாட்டி போட்டால். இதுதான் வந்து லேயர் டிரான்சாக்ஷன்ஸில் போட்டு மல்டிபிள் டிரான்சாக்ஷன் மூலமாக அதை ஒரு கிளம்ஸியாக குழப்பமாக மாற்றி அந்த பணத்தை இங்கேயே வந்து டீரூட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. வெளியில் போக முடியாத பட்சத்தில், ஒருவேளை வெளியில் போயிருந்தா இந்த பணத்தை தேடிக்கிட்டு சோர்ஸ் தேடிக்கிட்டு இடி வரலாம். இதில் இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது, 2 ரூட் சொன்னேன் இல்லைங்களா. அது என்னென்னா, இங்கே இந்த மாதிரி 40 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுற ஒரு டாஸ்மார்க் பாட்டில், ஒரு குவார்ட்டர் பாட்டில் 120 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க. அதான் நம்ம தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அபரிவிதமான சேல்ஸ் காமிக்கிறோமே. வருஷத்துக்கு 1 கோடி பாட்டில் விற்றுட்டீங்க. இந்த அமௌண்ட், கோடி ரொம்ப சில்லறை, ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன், சாரி, அதெல்லாம் வந்து டெய்லி டார்கெட்டில் இருக்கும் போல். இந்த கோடிக்கணக்கான பாட்டில் விற்றுட்டீங்க, இதுக்கு வந்த பணத்தை எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்ல, அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏன் இந்த ரூட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டால், பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சோர்ஸை தேடலாம், இல்லை வந்த சோர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேடலாம். இது 2த்துக்குமே வந்து நியாயம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுதான் நான் சொன்ன மாதிரி, இந்த ஆளுக்கு இந்த மதுபான ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்தது எந்த அக்ரிமெண்ட்டில், உங்களுக்குள்ளே ஏதாவது உள்குத்து இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவரோ இல்லை அவர் சொந்தக்காரர் இருக்கோ ஒரு மதுபான அமைச்சராக இருக்கக்கூடியவர் கொடுத்தாருன்னா, நாளைக்கு இவர் மூலமாக அவருக்கு அதில் ஒரு லாபம் இருக்கும். இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ரைடு வரும்போது அதில் கொஞ்சமாக பிரைமா ஃபேஸி இருந்தால், முகாந்திரம் இருந்தால் கூட அது தொடர்பு இருக்க எல்லா இடத்துலையும் ரைடு நடக்கிறது, அது மூலமாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறது, இதுதான் அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி. இப்படி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறையின் மூலம் வந்து ஜெகத் ரட்சகன் அவர் தொடர்புடைய அலுவலகங்கள் வந்து சோதனையாக நடந்துச்சு. பட் இருந்தாலும் இடி வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணதன் காரணமாக 908 கோடி ரூபாய் வந்து அபராதம் விதித்தது இடி டிபார்ட்மெண்ட். என்னங்க ஃபைனே வந்து 908 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆடி போனாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மீண்டும் இடி ரெய்டு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. முதல்ல இடியோட ட்ராக் ரெக்கார்ட் நம்ம ஒன்று பார்க்கணும். இடி கேஸ் போடுறதுல வந்து கெட்டிக்காரங்க, ப்ரூவ் பண்ணுறதுல அவ்வளோ கெட்டிக்காரத்தனம் கிடையாது. 90% அதிகமான இடி கேசஸ் ப்ரூவ் ஆகாது. அதோட கன்விக்ஷன் ரேட்டு 2%லேருந்து 5% வரைக்கும் தான். அதாவது 100 பேர் மேலே கேஸ் போடுறாங்க, ரைட் நடத்துகிறாங்கன்னா அதிகபட்சம் 2லேருந்து 5 பேர் தான் வந்து குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு அவங்க வந்து தண்டனை பெறுறாங்க. 3லேருந்து 7 வருஷம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் 10 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கும். ஆனால் மீதி 90-95% பேருக்கு தண்டனையே வராது. இன்னும் சொல்ல போனால் அந்த கேஸில் தீர்ப்பே வராது. ஏன்னா இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த மல்டிலேயர் டிரான்சாக்ஷன்ஸில் ப்ரூவ் பண்ண முடியாது. எடுக்கப்பட்டதும் உண்மை, கொடுக்கப்பட்டதும் உண்மை, கொடுக்கப்பட்டது எல்லாம் இங்கே எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் முடிக்கணும். அந்த கேஸை ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு டேலண்டான ஆட்கள் தான் நம்மளுடைய, அவங்க பேர் சொல்லக்கூடாது, இந்த கணிதர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அவங்கெல்லாம் அவ்வளோ டேலண்டானவங்க. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஏதோ பிகாம் சிஏ வந்து படிச்சு, ஆமாம், இது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு புரியும், அரசாங்கத்துக்கே நமக்கே புரியும். ஆனால் இதுதான் நடக்குது, இங்கே எடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்கன்னு பார்க்க முடியாது. ஒரு வேளை அப்படி எக்ஸ்ட்ரீமாக ஒன்று ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு ஃபைன் போட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மைல் ஸ்டோன் இடியோட ட்ராக் ரெக்கார்டில். ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக வந்து அடுத்தடுத்த அப்பீல்ஸ் போக ஆரம்பித்தாங்கன்னா அங்கே உடஞ்சிரும். இது வந்து குவாஷ் பண்ண முடியாது. இது ரொம்ப எக்ஸார்பிடண்ட்டாக இருக்குது. 900 கோடி வேணாம், ஒரு 90 கோடி வாங்க, 90 கோடி வேணாம், ஒரு 9 கோடி வாங்க, 9 கோடி வேணாம், ஒரு 90 லட்சத்துக்கு வாங்கன்னு அது வந்து மறுசீரமைக்கப்படும்.
அப்பீலில் வந்து அது மாற்றப்படும். ஃபைன் வந்து எல்லாமே வந்து ஒயிட்டாக தானே கொடுத்தாகணும் கவர்மெண்ட். ஆமாம், அதுதான் கட்டினாலே பிரச்சனை. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபைன் போடும்போது கட்டினாலும் பிரச்சனை, கட்டாட்டியும் பிரச்சனை. ஆனால் இவங்க அதுக்கு அதை பிரச்சனை பாதிக்காது. ஏன்னா இவங்க வந்து ஃபர்தர் அப்பீல் போயிட்டே இருப்பாங்க. 900 கோடிக்கும் வக்கீல் ஃபீஸ் கொடுத்து கேஸ் நடத்தினாலும் நடத்துவாங்க, 900 கோடி கட்ட மாட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் த கோர்ட் நிறைய கேட்பாங்க, நடக்கும். ஏன்னா இன்றைக்கி போட்டால் இன்றைக்கேவா தீர்ப்பு வந்துட போகுது, அது எடுக்கும் இல்லையா டைமு. ஸோ அந்த டைமுக்குள்ளே வாதியும் மறைந்து விட்டார், பிரதிவாதியும் மறைந்து விட்டார், வாய்தா அடுத்த மாதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணுறாங்க. அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத் ரட்சன் அவர் தொடர்புடைய அலுவலகங்களை வந்து ரைடு பண்ணுறாங்க. இப்போ கட்டம் கட்டப்படுகிறார்களா திமுகவின் கஜானாக்கள் எல்லாருமே? இருக்கலாம். ஏன்னா இந்த சந்தேகம் தான் வந்து எனக்கு இதை பார்த்தோன்னே முதல்ல தோணுன விஷயம். அண்ணாமலை அவர்கள் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். திமுகவின் 2026 தேர்தல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்து மீட் பண்ண போகிறது கனிம வளை கொள்ளை, அந்த ஊழல்கள் தான் அப்படின்னு. ஸோ அந்த கனிம வளை கொள்ளை வந்து எங்கெங்கெல்லாம் காசு இருக்குன்னு தெரிஞ்சு முன்னாடியே லாக் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ரீசெண்டாக கேள்விப்பட்ட இன்னொரு நியூஸ் வந்து ஆல்ரெடி அந்தந்த மாவட்டத்துக்கு போக வேண்டிய காசெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு அது எவ்வளோ டைட் ஆகும்னு தெரியும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் ஆதரவாளர்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு, செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. ஆமாம், பிரித்து வச்சாச்சு, அங்கங்கே வச்சாச்சு. போர் அப்படின்னு அறிவிச்சோன்னு பட்டுவாடா பண்ண வேண்டியதுதான் பாக்கி, எடுக்கிறதா பாக்கி. ஆமாம், எடுத்து கொடுக்கறதான் பாக்கி. டிரான்சிஷன்லாம் இப்போ இல்லை, இந்த கண்டெய்னர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போலீஸ் வந்து ஆர்டிஓ வச்சுக்கிட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு நம்ம பைக்கை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, டேங்குக்குள்ளே டார்ச், ஆமாம் டேங்குக்குள்ளே டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் வந்து போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அடிஷ்னல் தகவல், 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்ண வேண்டிய கட்டாயம் என்னன்னு யோசிச்சிங்கன்னா, திமுக ஸ்னாப் போல்ஸ் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திடீர் தேர்தல் ஆட்சி இன்னும் 10 மாசத்துக்கு மேல. ஆமா, அதாவது வந்து இப்போ இன்னும் 62 வாரங்கள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போறேன்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவே இல்லை, ஆனால் வலுவான கூட்டணி அமையன்னு அதிமுக எடப்பாடி சொல்லியிருக்காரு. பாஜக, தேமுதிக, பாமக எல்லாருமே அவங்கவுங்க கூட்டணி இன்னும் டிசைட் பண்ணாம அதுக்குள்ள வந்து டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கைன்னு அந்த பஞ்சாயத்துக்குள்ள டைவர்ட் பண்ணி வச்சுட்டாங்க திமுக. இப்போ ராஜ்யசபா வேற இருக்கு. ஆமா, இல்ல அது வந்து ஏற்கனவே ஃபிக்ஸடு தானே, இத்தனை எம்எல்ஏ இருந்தா இத்தனை ராஜ்யசபா சீட்ஸ் ஃபிக்ஸடு. அது யாருக்கு கொடுக்க போறாங்கன்றதுதான் கேள்வி. அதுக்குள்ள உட்கட்சி பூசலோ இல்லை கூட்டணி பூசலோ இருக்கும், அதில் நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம ஓட்டு போட்டுட்டோம்ல 21, அதோட ரிசல்ட் இது. அதனால அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் பிஸியாக இருக்காங்க. சீமான் மேலே வேற ஏதோ கேசஸ்லாம், பெரியார் கேஸாக இருக்கும், இல்லை விஜயலட்சுமி கேஸாக இருக்கும், அந்த பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்கும்போது திட்டுப்புன்னு தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூன் ஜூலையில் ஏதாவது 2-3 நல்ல ஸ்கீம்ஸ், மகளிர் உதவித்தொகை, உரிமை தொகையெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு திட்டுப்புன்னு ஜூலையில் கவர்னர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஆட்சியை முடிச்சுக்கிறோம், எலெக்ஷன் வைங்கன்னு சொன்னால் 2 மாதத்தில் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா யார் யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணி கூட்டணி அமைச்சு ரெடியாக இருப்பாங்க, இல்லை அதுக்கு ரெடியாக இருந்தாலும் பிரச்சாரம் பண்ண டைம் இருக்குமா, இல்லை திடுப்புன்னு இந்த மாதிரி ஒரு ஹரிபரியில் திடுப்புன்னு கிளாஸில் சர்ப்ரைஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க கிளாஸ் மிஸ். அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட்டில் வந்து ரெகுலராக படித்து வச்சவங்க இல்லை ப்ரிப்பேர்டாக இருந்தவங்க தான் பாஸ் பண்ண முடியும். மிட்டம் வரும்போது குவார்டர்லி வரும்போது படிச்சுக்கலாம் இருந்தும் ஃபெயில் ஆகிடுவோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்க ஃபெயில் ஆகிடுவாங்களா அப்படின்னு தெரியாது. இது அதற்கான ஒரு முன்னெடுப்பாகவோ ஆயத்த நிலையாகவோ பார்க்கலாம், அதற்கான எதிர்வினையாகவும் பாஜக சார்பில் இருந்து இதை பார்க்கலாம். ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை வந்து மத்திய அரசு சார்பாக நடைபெறுவதை கண்கூட பார்க்க முடியுது. நம்ம நேற்று ஆனந்த விகடன் அந்த வெப்சைட் முடக்கம் அதை ரிலீஸ் பண்ணது முதற்கொண்டு. ஏன்னா வேறு யாருமே பெருசாக சொல்ல, அண்ணாமலை தான் சொன்னார், ட்விட் போட்டோன்னே இங்கே லாக் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாருன்னா அவர் சொன்ன மாதிரி இடி ரைட்ஸ்க்கும் எலெக்ஷன்ஸ் கூட சம்மந்தம் இருக்கலாம். இந்த விவகாரங்களை வந்து திமுக தலைமை எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? திமுக தலைமைக்கு இது ஒரு பெருசாக பாதிப்பாக எனக்கு தோணலை. ஏன்னா நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் ஒரு வலுவான திமுக தலைவராக வந்து இருக்கிறாரு, பொன்முடியும் வலுவான தலைவராக இருக்காரு. மேற்கு மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திமுகவின் முக்கிய தளபதிகளில் ஒருவராகவே வந்து கருதப்படுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு செந்தில் பாலாஜி கரூரில் 4 தொகுதி, கோயம்புத்தூரில் 10 தொகுதின்னு 14 தொகுதி அவர் கண்ட்ரோலில் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ டார்ச்சர் கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஆமாம், டார்கெட் பண்ணுற மாதிரி. ஆனால் நான் வந்து சரித்திர காலத்துலதே நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வந்து, அது இன்றைக்கி நீங்கள் செஸ் விளையாடும்போது கூட புரிஞ்சுக்கலாம், தளபதிகளை தொடுவது தலைவரை தொட்டதாக ஆகாது. நீங்கள் மொத்த தளபதிகளையும் தூக்குனாலும் செக்மேட் கிடையாது, தலைவரை தொட்டாதான் செக்மேட். ஸோ நீங்கள் எத்தனை தளபதிகளை தூக்குனாலும் இதுக்கெல்லாம் திமுக ஒரே பதில் சொல்லுவாங்க, நாங்கள் மிஸ்ஸாவையே பார்த்தவங்க, எல்லாரும் உள்ளே இருக்கும்போது கட்சி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன், தொட்டு பாடுறா இது திமுகன்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, தலைமையை பேஸ் பண்ணி தான் இப்போ எலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பேச்சுக்கு இவங்கெல்லாம் திரும்ப ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லையோ இல்லை கேஸே நடக்க ஆரம்பித்து எலெக்ஷன் நிற்க முடியாது, இல்லை அது மாதிரி பிரச்சனை வந்தால் கூட
திமுக தலைமையை இது பாதிக்காது, திமுக கட்சியும் இது பாதிக்காது பெருமளவில். ஏன்னா திமுக வந்து பாக்கெட்டாக இருக்கக்கூடிய தலைவர்களை நம்பி இருக்கிற கட்சி கிடையாது, அது கேடர் பேஸ்டு பார்ட்டி. ஒவ்வொரு வார்டு உறுப்பினர்ல இருந்து பூத் ஏஜென்ட்ல இருந்து ஒரு கிளாரிட்டியோட அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டே போவாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல் திமுகவோட சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கங்கே சில பேரை லாக் பண்ணுறது சில பின்னடைவுகளை கொடுக்க தான் செய்யும். பட் அதுவே தோல்விக்கு வழிவகுத்துரும், ஆட்சியை கவுத்துரும் அப்படின்னு அது ஒரு வியூகமாக என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாகில் வந்து இந்த மதுபான கொள்முதல் அப்படிங்கிறது வந்து எப்படி நடைபெறுது? இப்போ பல நிறுவனங்கள்ல இருந்து வாங்குறாங்க, ஒரு இதாக வந்து தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளுக்கு வந்து வாங்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4830 சம்திங் சில்லறை கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடைகளுக்கு வந்து எப்படி கொள்முதல் பண்ணுறாங்க? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான ஆள் அந்த கேள்வியை கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த கடை பக்கம் போனதே இல்லை. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்து ஆன் அ சீரியஸ் நோட், இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இடி உள்ளே வந்திருக்கிறாங்க. நீங்கள் எப்படி கொள்முதல் பண்ணுறீங்க, யாருக்கு எப்படி அந்த கான்ட்ராக்டை கொடுத்தீங்க, எப்படி கால் ஃபார் பண்ணீங்க, உங்களுடைய கொள்முதல் விலை என்ன, அது உற்பத்தி விலை என்ன, இது எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இல்லை, எங்களுக்கு தெளிவே இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு கிளாரிட்டி கொடுங்கப்பா, இதுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்னு டவுட் பட்டு தான் நாங்கள் வந்து ரைட் பண்ணுறோம்னு சொல்லி தாளமுத்து நடராச மாளிகையில் 2 நாளாக ரைட் நடந்துகிட்டு இருக்கு. இது அவங்களுக்கே தெரியலன்னும் போது நமக்கு எப்படி தெரியும்? அதனால் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதில் என்னமோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சஸ்பீஷன் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய சிற்றறிவு கெட்டினது. அதனால் அது என்னன்றது வெளிப்பட்டால் தான் தெரியும். டாஸ்மாக் வருமானத்தால் உண்மையாகவே தமிழ்நாட்டு அரசினுடைய கஜானா வந்து உயர்கிறதா இல்லையா? கண்டிப்பாக நான் அதை மறுத்து தான் சொல்லுவேன். குடிமக்களுக்கு இந்த வார்த்தை வந்து பிடிக்காதுனாலும் இதுதான் உண்மை. ஏன்னா டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானத்தை விடவும், டாஸ்மாக் விற்பனை மூலமாக வரக்கூடிய வரியை விடவும், அதை எந்த கம்பெனி விற்குதோ அந்த கொள்முதலில் நடக்கக்கூடிய ஊழல்கள், அதிக விலை கொடுத்து வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கஜானாவையும் சரி மக்கள் வரி பணத்தையும் சரி வீணடிக்க தான் செய்யும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு. 2வது, நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், இந்த மாதிரியான ஒரு டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படின்றது வந்து அதன் மூலமாக வரக்கூடிய மற்ற எக்ஸ்பென்சஸை, அது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் அண்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், குடும்பங்கள் சீரழியறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒருத்தர் டேக்ஸ் கட்டுறவர் இறந்துட்டாருன்னா அவரோட வருமானம் நம்ம ஜிடிபிலேருந்து குறைஞ்சிரும், அவர் கட்டிகிட்டு இருந்த டேக்ஸும் வரப்போகிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்டு மற்ற எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிறதா தான் என்னோட பார்வை. டாஸ்மார்க் மாதிரியான ஒரு வருமானம் மட்டுமே நம்ம எல்லாரையும் வந்து அரசு பள்ளிகளுக்கு படிப்பு கொடுக்குது, அரசு மருத்துவ மனைகளில் வந்து நமக்கு மருந்து கொடுக்குதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை எனக்கு. இதுவரையும் உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.